நமக்கு ஏற்கனவே தெரியும் நேற்று நைட்டு ஃபுல்லாக கமர்தீனுக்கும் பார்வதிக்கும் உள்ள சண்டை தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மிட் நைட்டில் திரும்ப போய் சாண்ட்ரா கிட்டலாம் கமர்தீன் கேட்டிருக்காரு. ஸோ அந்த டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்வதி வந்து நான் சாரி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, பட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதை தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்பி சமாளித்து கமர்தீனை ஏமாற்றிட்டாங்க. இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட வந்து கமர்தீனும் தப்பு பண்ணார், நீங்கள் ஏன் பார்வதியை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கே பிரச்சனை அவங்க என்ன தப்பு பண்ணாங்கங்கிறது கிடையாது, அவங்க விருப்பம், அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை சேர்ந்து பண்ணிவிட்டு கமர்தீன் வந்து என்னை ஹராஸ் பண்ணான்னு பார்வதி சொன்ன கம்ப்ளைண்ட் தான் நமக்கு பிரச்சனை. இதெல்லாம் எல்லோரும் புரிஞ்சுட்டு கேட்குறீங்களா இல்லை புரியாமல் கேட்குறீங்களாங்கிறது எனக்கு தெரியல. சீரியஸ்லி அவங்க ரெண்டு பேருமே அடல்ட்ஸ், அவங்க விருப்பம் ஏதோ ஒன்றா பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஏதோ கமர்தீன் மேலே மட்டும்தான் தப்புன்னு பார்வதி ட்விஸ்ட் பண்ணது தான் இங்கே பிரச்சனை. அதை தான் வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் போட்டு உடச்சிட்டாங்க. அதில் வந்து கமர்தீன் போய் கன்ஃபரண்ட் பண்ண போனார், ஒரு நல்ல கோவமாக தான் போனார். ஆனால் அதுக்கப்புறம் அதை பார்வதி எப்படியெல்லாமோ மேனிப்புலேட் பண்ணி அப்படி இன்னசென்ட் மாதிரி ஃபேஸ் வச்சு, நீ என்ன சந்தேகப்படுறியா, அப்படி நினைக்கிறியா, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னது தான் அங்கேயும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க லிட்டரலாக வந்து ஒரு அக்யூசிஷன் தான் வச்சாங்க கமர்தீன் மேலே. அது இவரும் வந்துட்டு உனக்கு வா வெளியில் போய் நம்ம இப்போவே பேசி சார்ட் அவுட் பண்ணுவோன்னு மிட் நைட் வந்து கமர்தீனை கூப்பிடுறாங்க. அப்போ கமர்தீன் சொல்கிறாரு, உனக்கு டயர்டாகவே இல்லையா? சத்தியமாக எனக்கும் இந்த கொஸ்டின் இருக்கு, பாருக்கு வந்து டயர்டாகவே இருக்காது. ஏன்னா இவ்வளோ எனர்ஜியோட ஒரு கேம் விளையாடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காலையில் ஃபுல்லாக கற்றுனா மத்தியானமாவது நமக்கெல்லாம் எனர்ஜி டவுன் ஆகும். இங்கே அப்படியே இல்லை, அவங்க மார்னிங் டு நைட் எப்போவுமே ஃபுல் எனர்ஜியோடு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் கமர்தீன் கேட்குறாரு, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. திரும்பவும் வந்து பேசுகிறாங்க. அப்போ கமர்தீன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த லவ் கண்டென்ட்னு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நடிக்கிறதுனா எவ்வளோ தான் நடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. பாவம், அதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா அவரோட ஒரு கொஞ்சம் இன்னசென்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியில் தெரியும். அதுதான் அவர் வந்து சொல்கிறாரு, என்னால் எப்படி எவ்வளோ தூரம் நடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. பார்வதி அதையும் அப்படியே சமாளிக்கிறாங்க. ஸோ இந்த வீக்கை பிளாஸ்மா டாஸ்க்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சாங்க அப்படின்னா பார்வதி மாட்டிப்பாங்க. ஆனால் பார்வதிக்கு பயங்கர பயம் இருக்குது. அவங்க எப்படியோ கமர்தீனோட குட் புக்ஸில் இருக்கணுங்கிறது மட்டும் ஆசைப்படுறாங்கங்கிறது மட்டும் தெரியுது. இவ்வளோ பயம் இருந்தால் எதுக்கு அவன் பற்றி தப்பாக பேசணுங்கிறது தான் நமக்கு தெரியல. ஆனால் கமர்தீன் இதில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரு. நேத்தி மட்டும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து பயங்கரமாக கேட்டிருந்தாருன்னா அவர் தான் டைட்டில் வின்னர், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இப்படி பேசுகிறவங்க வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு இது கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், அது வந்து அவங்கள ஹை பிளேசஸ்க்கு கூப்பிட்டு போகும். இது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே அந்த ஃபைனலிஸ்ட் பொசிஷனை அப்படி தூக்கி ஒரு பிளாட்டரில் வச்சு பாரு கையில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு. அவருக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஓகே, நம்ம சொல்ல முடியாது, இது விட்டால் வேறு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம்.